अल्लाह तेरी याद आती है, अल्लाह तेरी याद आती है, अल्लाह तेरी याद आती है, अल्लाह। கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஓரிரு நாளில் 2024 புத்தாண்டு, ஆங்கில புத்தாண்டு பிறக்க உள்ளது. ஆங்கில புத்தாண்டு பிறப்பதற்காக பல்வேறு விதமான கொண்டாட்டங்கள், வேடிக்கைகள், நிகழ்ச்சிகளுக்காக வேண்டி உலகமெங்கும் ஆயத்தமாகக்கூடிய இந்த தருணத்தில் இஸ்லாம் என்ன சொல்லுகிறது, இஸ்லாமிய மக்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், உலகத்திற்கான சத்தியம் என்ன, இந்த உலகம் என்றைக்கு முடியப் போகிறது, இந்த உலகத்தினுடைய அழிவு என்ன, இந்த உலகத்தினுடைய அழிவினுடைய நேரம் எது, இதெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு முன்பதாக இஸ்லாத்தினுடைய அடிப்படை என்னவென்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நாமெல்லாம் சிறு வயதில் குர்ஆன் மக்தபுடைய மதரசாக்களில் ஈமானுடைய விஷயங்களை படித்திருப்போம். அல்லாஹையும் ரசூலையும் கிதாபுகளையும் மலக்குமார்களையும் மறுமையுடைய நாளையும் இறந்ததுக்கு பிறகு எழுப்பப்படுவதையும் நல்லது தீமை அனைத்தும் தக்தீருடைய அடிப்படையில் நடைபெறுகிறது என்பதையெல்லாம் நாம் நிச்சயமாக படித்திருப்போம். நம்முடைய நம்பிக்கையும் அதுதான். இதிலே அசல் 3 விஷயங்கள் மிக அடிப்படையானது, மிக நுணுக்கமானதும் கூட. இந்த 3 அடிப்படையில் ஒன்று தௌஹீத் என்று சொல்லப்படக்கூடிய ஏகத்துவ கொள்கை. அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாருக்கும் சிரம் பணிப்பதில்லை, அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரையும் இறைவனாக ஏற்றுக்கொள்வதில்லை. இதில் ஒரு உறுதியான நம்பிக்கை. இரண்டாவது கொள்கை ரிசாலத். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தினுடைய இறுதி இறை தூதராக இருக்கிறார்கள். அவர்களுக்கு முன்னால் வந்த வேதங்களும் அவர்களுக்கு முன்னால் வந்த இறை தூதர்களுடைய வழிகளும் மாற்றப்பட்டு அவர்களுக்கென கொடுக்கப்பட்ட வேதத்தின் வழி நடந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுமையாக ஏற்றுக்கொண்டு அவர்கள் வழிகாட்டிய கலாச்சாரம், அவர்கள் வழிகாட்டிய மனித நேயம், அவர்கள் வழிகாட்டிய உலகத்தில் அனைத்து நட்பண்புகளோடும் நாம் வாழ்வதில்தான் நமக்கு முழுமையான வெற்றி இருக்கிறது என்ற நம்பிக்கை. மூன்றாவது ஆகிரத், மறுமையுடைய நாள். இது மிக முக்கியமானது. மறுமையுடைய நாள் என்று சொன்னால் முழு உலகமும் ஒரு நாள் அழிந்து போகும், முழு உலகமும் ஒரு நாள் முடிந்து போகும். அப்படிப்பட்ட ஒரு நாளுக்கு பிறகு முழு உலகத்திற்கும் வந்த அனைத்து மனிதர்களும் மீண்டும் ஒரு பூமியில் எழுப்பப்பட்டு இறைவனுக்கு முன்னால் நிறுத்தப்படுவார்கள் என்ற ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை. இந்த 3 நம்பிக்கைகளும் இஸ்லாத்தினுடைய ஆணிவேர், அடிப்படை. இதில் 3வது தான் மறுமையுடைய நாள், உலகத்தினுடைய அழிவு நாள். நாம் அரபியிலே கியாமத்துடைய நாள் என்று சொல்லுவோம். இதை பற்றி குர்ஆனிலே நிறைய வசனங்கள் இருக்கிறது. குறிப்பாக சூரத்துல் ஹஜ்ஜில் ஆரம்ப 7 வசனங்கள் கியாமத்துடைய நாளை பற்றி கொஞ்சம் அழுத்தமாக சொல்லுகிறது. முழு உலகத்தையும் அழைத்து அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், யா அய்யுஹன் நாஸ், முழு உலகத்தினுடைய படைப்பாகிய மனித சமுதாயமே, இத்தகூ ரப்பக்கும், உங்களுடைய ரப்பை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள்.
காரணம் என்ன? இன்ன ஸல்ஸலத ஸாஅதி ஷைஉன் அதீம். நிச்சயமாக அந்த கியாமத்து நாள், உலகத்தினுடைய அழிவு நாள், அந்த நேரத்தினுடைய அதிர்ச்சி, அந்த நேரத்தினுடைய நடுக்கம் ஒரு பெரும் நிகழ்வாகும். ஷைஉன் அதீம், ஒரு பிரம்மாண்ட நிகழ்வாகும் என்பதை அல்லாஹ் தஆலா முதல் வசனத்திலே எச்சரிக்கிறான். அந்த நாளில் நிலைகள் எப்படி இருக்கும்? யௌம தரவுனஹா தத்ஹலு குல்லு முர்திஅத்தின் அம்மா அர்தஅத். அந்த நாளில் பாலூட்டக்கூடிய ஒவ்வொரு தாயும் கூட தன்னுடைய குழந்தையை மறந்து விடுவாள். பாலூட்டக்கூடிய குழந்தை கூட, பாலூட்டக்கூடிய அந்த குழந்தையின் தாய் கூட தன்னுடைய குழந்தையை மறந்து விடும் அளவிற்கு ஒரு அதிர்ச்சி நிகழ்வு அது. அது மட்டுமல்ல, வததஉ குல்லு ذات حمل حملها. கர்ப்பமாக இருக்கக்கூடிய ஒரு பெண் தன்னுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த கருவை, அந்த கருவையும் ஈன்று விடுவாள். அந்த நேரத்தில் அவ்வளவு ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு நிகழ்வு அது. அந்த நேரத்தில் ஒரு தரன்னாச சுகாரா, அந்த நாளில் அந்த மக்களை பார்த்தால் எல்லோரும் மயங்கியவர்களாக, போதை உள்ளவர்களாக நீங்கள் பார்க்கலாம். ஆனால் வமாஹும் பி சுகாரா, அவர்கள் மதிமயக்கத்தினால் இப்படி இருப்பவர்கள் அல்ல, போதையினால் இப்படி மனிதர்கள் ஆகவில்லை. மாறாக வலாகின் அதாப் அல்லாஹி ஷதீத், அந்த உலக அழிவுடைய நாளில் அல்லாஹ்வினுடைய தண்டனை மிகவும் கடுமையானதாக அந்த நேரத்தில் இருக்கும். அந்த தண்டனையில் அகப்பட்டவர்களுடைய நிலையை பற்றி அல்லாஹ் தஆலா இங்கே சொல்லுகிறான். ஆனால் இதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு நாள் நிச்சயமாக வரவிருக்கிறது. எந்த நாள்ல வருங்க, எந்த நாள் வரும் என்பதை உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் வரும், அல்லது எப்பொழுது வரும் என்ற ஒரு சில அடையாளங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அதை நாம் கடைசியில் சொல்லுவோம். ஆனால் இந்த விஷயத்திலே உலகத்திலே பெரும் சர்ச்சைகளும் ஒருவருக்கொருவர் செய்யக்கூடிய விவாதங்களும் உலகத்திலே நாம் பார்க்கலாம். அதை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது ஒமினன் நாஸ், மனித சமுதாயத்தில் சில பேர் இருக்கிறார்கள், மை யுஜாதிலு ஃபில்லாஹி பிகைரி இல்ம், உண்மையான அறிவு இல்லாமல், விளக்கங்கள் இல்லாமல், போதிய ஞானம் இல்லாமல் அல்லாஹுடைய விஷயத்திலே விவாதம் செய்வார்கள், தர்க்கம் செய்வார்கள். எப்படி அல்லாஹு தஆலா இப்படி ஒரு உலக அழிவு நாளை கொண்டு வருவான், இது எப்படி நடக்கும்? இப்படி எண்ணம் வந்துவிட்டால் இது ஷைத்தானுடைய எண்ணம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். காரணம், வயத்தபிஉ குல்லு ஷைத்தானின் மரீத், இப்படி யாரெல்லாம் அல்லாஹு தஆலா மறுமையுடைய நாள் ஒன்றை கொண்டு வருவான் என்பதில் தர்க்கம் செய்கிறார்களோ நிச்சயமாக அவர்கள் அனைவரும் ஷைத்தான்களை பின்பற்றுகிறார்கள். மனம் முரண்டு பிடிக்கக்கூடிய ஷைத்தான்களை பின்பற்றுகிறார்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான். அதே போன்று அந்த ஷைத்தானுக்கும் உலகத்திலே ஒரு நேரம் இருக்கிறது, அவனுக்கும் ஒரு அழிவு நேரம் இருக்கிறது. குத்திப அலைஹி அன்னஹு, நிச்சயமாக அவனுக்கும் ஒரு நேரம் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது, அவனும் அழிந்து போவான், அந்த ஷைத்தானும். இப்ப ஷைத்தான் யாரு என்னங்கிறது இது தனியாக பேச வேண்டிய ஒண்ணு, நமக்கெல்லாம் தெரியாம எல்லாம் புதுசா கிடையாது. இப்ப அல்லாஹ் கூட சொல்ற அன்னஹு மன் தவல்லாஹு ஃபஅன்னஹு யுதில்லுஹு வயஹ்திஹி இலா அஸாபிஸ் ஸஈர். இப்ப யார் அந்த ஷைத்தானை நண்பனாக எடுத்துக்கொள்கிறார்களோ, இந்த ஷைத்தான் தான் இந்த மாதிரி எண்ணங்களை ஏற்படுத்துகிறான். உண்மையிலுமே மறுமை நாள் இருக்குதா, உலக அழிவு நாள் இருக்குதா, அழிந்த பிறகு நாம் எல்லாம் மீண்டும் உலகத்திலே எழுப்பப்படுவோமா, அல்லாஹ்வின் முன்னால் நிறுத்தப்படுவோமா அப்படிங்கிற சந்தேக எண்ணங்களை எல்லாம் யார் உருவாக்குகிறார்? ஷைத்தான் உருவாக்குகிறான். இந்த உருவாக்கக்கூடிய எண்ணத்தின் பின்னால் யார் நடந்து செல்கிறார்களோ, அந்த எண்ணத்திற்கு பின்னால் யார் இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் ஷைத்தானை தன்னுடைய நண்பர்களாக ஆக்கி கொண்டார்கள். இப்ப என்ன செய்வான்? ஷைத்தான் அவர்களை வழிகெடுத்து விடுவான். யுதில்லுஹு, அவர்களை நிச்சயமாக வெளியெடுக்கிறது மட்டுமல்ல, ஷைத்தான் எதன் பக்கம் வழிகாட்டுவான் என்றால் நரகத்தினுடைய கொழுந்து விட்டு எரியக்கூடிய அந்த நரக தண்டனையின் பக்கமாக, யஹ்தீஹி இலா அஸாபிஸ் ஸஈர், அதன் பக்கமாகத்தான் ஷைத்தான் முழுக்க முழுக்க வழிகாட்டுவான். சரி, இப்படி சந்தேகம் வருதா? மறுமையுடைய நாள், உலகத்தினுடைய அழிவு நாள் நடக்குமா நடக்காதா? உலக அழிவு நாள் நடந்த பிறகு
மீண்டும் எப்படி உயிர்ப்பிக்கப்படும் அப்படின்னு சந்தேகம் வருதா? பிறகு அடுத்து அல்லாஹ் தஆலா வசனங்கள்ல மறுபடியும் முழு உலக மக்களையும் அழைத்து சொல்லுகிறான், யா அய்யுஹன்னாஸ் இன் குன்தும் ஃபீ ரைபின் மினல் பாஸி. உலக அழிவு நாள் ஏற்பட்டு அதற்கு பிறகு எல்லா மனிதர்களும் ஒரு மைதானத்தில் மீண்டும் எழுப்பப்படுவார்கள் என்ற விஷயத்தில் உலக மனித சமுதாயமே உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நான் ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபஇன்னா ஹலக்னாகும் மின் துராப். உங்களை மண்ணிலிருந்தே நாம் படைத்தோம். உங்களை மண்ணிலிருந்தே நாம் படைத்தோம். இது அறிவியல் ரீதியான கேள்வி. மண்ணிலிருந்து அல்லாஹ் எப்படி படைச்சான்னு தனியா பேசிக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். இங்க அது சொல்றதுக்கு நேரம் இல்லை. ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களை மண்ணிலிருந்து படைத்தேன். பிறகு அந்த மண்ணிலிருந்து ஒரு மனிதன் மண்ணிலிருந்து விளையக்கூடிய உணவுப் பொருள்களை எல்லாம் சாப்பிடுகிறான். அந்த சாப்பிட்ட உணவுப் பொருள்கள் தான் எங்கு போய் சேருகிறது? ஒரு மனிதனுடைய முதுகந்தண்டு வரைக்கும் கடைசியாக போய் சேருகிறது. பிறகு அந்த முதுகந்தண்டிலிருந்து தான் ஒரு இந்திரிய துளியாக மாறிய பிறகு அது மீண்டும் மனிதனாக மீண்டும் மாறுகிறது. முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா தன்னுடைய கரத்தினால் மண்ணால் படைத்து தன்னுடைய கட்டளையினால் முதலில் மனிதனாக படைத்து விட்டான். பிறகு முழு மனித சமுதாயத்தையும் அந்த ஒரு மனிதனுடைய முதுகந்தண்டிலிருந்து அல்லாஹ் தஆலா உலகத்திலிருந்து தொடர்ந்து படைத்து கொண்டே வருகிறான். ஆகவே முழு மனித சமுதாயமும் மண்ணிலிருந்து படைக்கப்பட்டவர்கள். அந்த மண்ணினாலான மனிதன் அவனுக்குள் இருந்து வெளியாகக்கூடிய இந்திரிய துளியிலிருந்து வெளியாகிறான். இதை அல்லாஹ் சொல்லுகிறான், சும்ம மின் நுத்ஃபா. பிறகு இந்திரியத்திலிருந்து வெளியாகிறான். பிறகு சும்ம மின் அலகா, பிறகு இரத்த கட்டியாக அவன் மாற்றப்படுகிறான். சும்ம மின் முதுகத்தின் முஹல்லகத்தின் வ கைரி முஹல்லகத்தின். முழுமையாக உருவாக்கப்பட்ட அல்லது முழுமையாக படைக்கப்படாத, முழுமையாக சீரமையாத அந்த சதை கட்டியிலிருந்து பிறகு அவன் வடிவமைக்கப்படுகிறான். சில நேரங்கள் அந்த சதை கட்டி சில முழுமையாக ஆகவும் முழுமையாக ஆகாமலும் இருக்கும். பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு முழுமையாகலாம். இப்ப இந்த சமயத்தில் அல்லாஹ் தஆலா இந்த மாதிரி ஏன் படைக்கிறான் புரிந்து கொஞ்சம் கொஞ்சமாக அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனை உருவாக்குகிறான். லினுபையின லகும், உங்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காக வேண்டி. எப்படி உலகம் அழிஞ்சு எப்படி மனிதன் மண்ணறைகளில் இருந்து இறந்து போன சாம்பல்களில் இருந்து அல்லது இறந்து கழிஞ்சு போன அந்த கடல் நீரிலிருந்து எப்படி மனிதன் மீண்டும் வருவான் என்ற கேள்விக்கு அல்லாஹ் பதில் சொல்லுகிறான். எப்படி நீ இல்லாமலேயே இருந்தபோது உன்னை உருவாக்கினேனோ, நீ எதுவாகவும் இல்லை, நீ எதுவாகவுமே இல்லாத சமயத்தில் ஒரு இந்திரிய துளியிலிருந்து படிப்படியாக மாற்றி உன்னை எப்படி அல்லாஹ் தஆலா உருவாக்கி தாயினுடைய கருவறையிலிருந்து அல்லாஹ் வெளியாக்கினானோ, இதே போன்று ஒரு நாள் உலக அழிவிற்கு பிறகு ஒவ்வொரு மனிதனையும் மண்ணறையிலிருந்து மீண்டும் அல்லாஹ் தஆலா முழு மனிதனாக வெளியாக்குவான். அதற்கு சக்தி உள்ளவன் அல்லாஹ். அதைத்தான் தொடர்ந்து சொல்லி வருகிறான். பிறகு அந்த மனிதனை எங்கு வைத்து அல்லாஹ் பராமரிக்கிறான்? நுகிர்ரு ஃபில் அர்ஹாமி மா நஷாஉ இலா அஜலிம் முஸம்மா. அல்லாஹ் நாடிய காலம் வரைக்கும் தாயினுடைய கருவறையிலேயே அந்த மனிதனை அல்லாஹ் தஆலா தங்க வைக்கிறான். ஒரு சில காலம், எவ்வளவு காலம்? எப்படி உலகத்திலே மனிதர்கள் கொஞ்ச காலம் தங்குகிறார்களோ, இப்படி உலகத்தில் வருவதற்கு முன்னாலேயே ஒரு தாயினுடைய கருவறையிலே கொஞ்ச நாள் தங்குகிறான். பிறகு என்ன செய்கிறான் அல்லாஹ் தஆலா? சும்ம நுக்ரிஜுக்கும் திஃப்லா, பிறகு அந்த குழந்தையாக அல்லாஹ் வெளியாக்குகிறான். சும்மலி தபலுஹு அசுத்தக்கும், பிறகு வாலிப பருவத்தை அடையும்படி அல்லாஹ் செய்து வைக்கிறான். பிறகு என்ன? வமின்கும் மை யுதவஃபா, அதுக்கு பிறகு என்ன ஆகும்? வாலிபம் அடைஞ்ச பிறகு வயோதிகமாகும், பிறகு மௌத்து வரும். பிறகு அல்லாஹ் மரணிக்கவும் செய்கிறான். சில பேர்த்துக்கு சீக்கிரமா மரணம் கொடுக்க மாட்டான். சில பேரை மீண்டும் குழந்தையாக மாற்றும் வரை அல்லாஹ் உலகத்துல வச்சிருப்பான். அதையும் அல்லாஹ் சொல்லுகிறான், மின்கும் மை யுரத்து இலா அர்தலில் உம்ரி லிகைலா யஅலமு மின் பாதி இல்மின் ஷைஆ. அல்லாஹ் தஆலா இப்படியும் என்ன செய்யறான்னு சொன்னா, கடைசி காலத்துல அறிவும் அவருக்கு எல்லா உலகத்தினுடைய அறிவும் கிடைத்திருக்கும். ஆனால் உலகத்தையே தெரியாதவர்களைப் போல ஒரு தளர்ந்த வயது வரைக்கும் விட்டு வைக்கக்கூடியவர்களையும் நீங்கள் பார்ப்பீர்கள்.
உலகத்தில் பார்க்குறோமா இல்லையா? ரொம்ப வயசு 80-90க்கு மேலெல்லாம் போயிருச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே குழந்தை மாதிரி ஆயிடுவாங்க. நிறைய விஷயங்கள் உலகத்துடைய அனுபவம் இருக்கும், ஆனால் மறந்துடுவாங்க. சின்ன குழந்தைக்கு எப்படி எதுவுமே தெரியலையோ அந்த மாதிரி குழந்தைகளாக கடைசியாக வயோதிகத்தில் மாற்றப்பட்டும் உலகத்தில் சிலர் இருக்கிறார்கள் என்பதையும் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். இன்னும் நம்பிக்கை வரலையா? இன்னும் புரிகிற மாதிரி அல்லாஹ் தஆலா அடுத்து சொல்றான். வதரல் அர்த ஹாமிதா, நீங்க வறண்ட பூமியை நீங்கள் பார்க்கலாம். ஃபஇதா அன்ஸல்னா அலைஹல் மா அஹ்தஸத் வரபத் வஅம்பதத் மின் குல்லி ஸௌஜின் பஹீஜ், அந்த வறண்ட அந்த நிலப்பரப்பில் அல்லாஹ் தஆலா மழையை நாம் தான் பொழிய வைக்கிறோம் என்று சொல்கிறான். மழையை பொழிய வைத்தவுடன் அந்த பூமி, வறண்ட பூமி பசுமையாகி அது வளர்ந்து அது அழகான பலவகை ஜோடி ஜோடியான புட்பூண்டுகளை முளைவிக்கிறது. எப்படி வறண்ட பூமியில ஒண்ணுமே இல்லாத பூமியிலிருந்து, யாரும் விதவை போடல, யாரும் தண்ணி ஊத்தல, வறண்ட பூமியில எப்படி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மழையை இறக்கியவுடன் அது பசுமையாகி ஈரமாகி அங்கே வளர்ந்து செடி கொடிகள் எல்லாம் புட்பூண்டுகள் எல்லாம் முளைத்து எப்படி வருகிறது, இப்படி இதே மண்ணில் இருந்து ஒரு நாள் இந்த புட்பூண்டுகள் முளைத்து வருவதை போல இறந்து போனவர்களும் உலக அழிவுடைய நாளுக்கு பிறகு இதே போன்று அவர்கள் முளைத்து வருவார்கள். இது நிச்சயமாக சத்தியமாக நடக்கும். சொல்லிவிட்டு அல்லாஹ் பிறகு சொல்லுகிறான், ذَلِكَ بِأَنَّ اللَّهَ هُوَ الْحَقُّ, இதுதான், இது ஏனெனில், இது ஏன் நடக்கும்? நிச்சயமாக அல்லாஹ் அவன் மிக்க உண்மையானவன், சத்தியமானவன். وَأَنَّهُ يُحْيِي الْمَوْتَى, நிச்சயமாக இறந்தோர்களையும் அவனே உயிர்ப்பிக்கிறான். وَأَنَّهُ عَلَى كُلِّ شَيْءٍ قَدِيرٌ, அவன் மிக சக்தியுடையவனாக பலமுடையவனாக இருக்கிறான். அல்லாஹ் தஆலா ஆரம்பத்தில் இந்த வசனங்கள்ல ஆரம்பிக்கும் போது கியாமத்துடைய நாள் நிகழ்வு உண்மையானது, இது பிரம்மாண்ட நிகழ்வு, இது நடந்தே தீரும் என்று சொல்லி அது எப்படி நடக்கும் அதற்கு அறிவுபூர்வமான ஆதாரங்களை எல்லாம் அல்லாஹ் சொல்லிவிட்டு கடைசியாக 7வது வசனத்திலே மீண்டும் அந்த உலக அழிவுடைய நாளை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான். வஅன்ன ஸாஅத ஆதியத்துல் லா ரைப ஃபீஹா, நிச்சயமாக அந்த உலக அழிவுடைய நாள், அந்த கியாமத்துடைய நாள் நிச்சயமாக வரும், வந்தே தீரும், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இதுவரைக்கும் குர்ஆன் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. குர்ஆனினுடைய ஒரு வார்த்தையும் கூட உலகத்தில் யாரும் பொய்ப்பித்து விட முடியாது. முழு உலகத்திற்கும் இந்த குர்ஆன் சவால் விட்டிருக்கிறது. இந்த குர்ஆனை போன்று ஒரு வசனத்தை உலகத்தில் யாராவது கொண்டு வந்து காண்பித்து விடுங்கள். முழு உலகத்திற்கும் அறைகூவல் விட்டிருக்கிறது. முழு உலகத்திலும் இன்றைக்கு வரைக்கும் குர்ஆனுடைய இந்த வசனங்கள் பொய்யானதோ தவறானதோ என்று உலகத்தில் யாரும் சொல்லியதாக சரித்திரம் அல்ல, இல்லை. சொன்னால் அதற்கு ஆதாரம் கொண்டு வராமல் அதை விட்டு அழிந்து போனார்களே தவிர உலகத்திலே யாரும் நிரூபித்ததில்லை. இந்த குர்ஆன் சொல்லும் செய்தி இது பொய்யானது என்று யாரும் சொன்னதில்லை. அப்படியே தலைகீழாக பல விஞ்ஞானிகள், பல அறிவியல் மாமேதைகள், பல ஞானிகள் எல்லாம் குர்ஆனை படித்து பார்த்து இதில் இருக்கக்கூடிய அறிவு நுணுக்கங்கள், இதில் இருக்கக்கூடிய விஞ்ஞானங்கள், பல நூற்றாண்டுகளுக்கு பின்னால் குர்ஆனை நாம் எடுத்து பார்க்கிறோம். 1400 வருடங்களுக்கு முன்னால் இறக்கப்பட்ட குர்ஆனில் இப்படி ஒரு அறிவியல் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இது நிச்சயமாக மனிதனுடைய வேதம் அல்ல, இது இறைவனுடைய அல்லாஹ்வினுடைய வேதம் என்று சொல்லி விஞ்ஞானிகள் முஸ்லிமாக மாறி இருக்கிறார்கள். இதெல்லாம் வரலாறுகள் தனியானது. ஆகவே தான் சொல்லுகிறான் அல்லாஹ், இந்த உலக அழிவு நாள், மறுமையுடைய நாள் என்று நிச்சயமாக ஒரு நாள் வரும், அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. வஅன்னல்லாஹ யபஅஸு மினல் மன் ஃபில் குபூர், யாரெல்லாம் அந்த மண்ணறையில் இருக்கிறார்களோ அவர்களையெல்லாம் அல்லாஹ் நிச்சயமாக எழுப்புவான். மண்ணறையில மட்டுமல்ல, அவர்கள் எரிக்கப்பட்டிருந்தாலும், தண்ணீரில் கலக்கப்பட்டிருந்தாலும், எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் நிச்சயமாக அவர்கள் அனைவரையும் அல்லாஹ் தஆலா உலகிலே நிச்சயமாக ஒரு நாள் வெளியாக்குவான். இதுதான் அல்லாஹ்வினுடைய சக்தி என்பதாக சொல்லப்படுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, இப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இப்படி ஒரு உலகத்தினுடைய நிகழ்வை வைத்திருக்கிறான். இந்த உலகத்தினுடைய நிகழ்வு இருக்கிறதே நிச்சயமாக ஒரு நாள் நிறுத்தப்படும். அது எப்பொழுது நிறுத்தப்படும்? இந்த உலகத்துடைய அழிவு நாள் எப்பொழுது வரும்? இது வருவதற்கான அடையாளங்கள் நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது குர்ஆனிலும் ஹதீஸிலும், நிறைய அடையாளங்கள். ஆனால் உண்மையில் உலகத்தினுடைய அழிவு நாள் எப்பொழுது வரும் அல்லது அல்லாஹ்விற்கு மட்டுமே தெரியும்.
ஆனால் இந்த நேரத்தில் வரும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில அடையாளங்களை சொல்லி இருக்கிறார்கள். அதை கடைசியாக சொல்லுவோம். முதலில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கியாமத்து வருவதற்கு முன்பதாக நிறைய நிகழ்வுகள், நிறைய அடையாளங்கள் எல்லாம் நடந்து கொண்டே வரும் என்பதாக சொன்னார்கள். அதெல்லாம் நிறைய நடந்து வருகிறது. அதை பற்றி தனியாகவே பேச வேண்டும். ஆனால் ஒரு சின்ன சின்ன அடையாளங்கள் இந்த நேரத்திற்கு ஏற்றாற் போல நாம் பேச வேண்டிய தேவை. 2024 ஆங்கில புத்தாண்டு கூத்தும் கொண்டாட்டமும் நடக்க போகக்கூடிய நேரம். முஸ்லிம் சமுதாயத்தினுடைய செயல்பாடுகளுக்கும் முஸ்லிம்களுடைய செயல்பாடுகளுக்கும் உலகத்தினுடைய அழிவினாலுக்கும் பல தொடர்புகள் இருக்கிறது. இதுதான் உண்மையானது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா தகூமு ஸாஅத்து ஹத்தா தஅخذ உம்மதி பிஅഖ்தில் குரூனி قبلها ஷிப்ரம் பிஷிப்ர் வ ذிராஅம் பிذிரா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய சமுதாயத்தார்கள் தமக்கு முந்தைய சமுதாயத்தார்களின் நடைமுறைகளை ஜானாக முலமாக பின்பற்றி நடக்காத வரை உலக அழிவு நாள் வராது. புரியுதா? இப்ப நம்முடைய செயல்பாடுகளுக்கும் உலகத்தினுடைய அழிவு நாளுக்கும் பெரிய சம்பந்தம் இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொல்லிவிட்டார்கள், முந்தைய சமுதாயத்தினர்கள் என்னென்ன தவறுகளை செய்தார்களோ அந்தந்த தவறுகளையும் தவறான நடைமுறைகளையும் இந்த உம்மத்தார்கள் முஸ்லிம் சமுதாயம் கொஞ்சம் கொஞ்சமாக அணுவாக பின்பற்றக்கூடிய நேரம் வரைக்கும் உலக அழிவு நாள் வராது. அப்ப மற்ற சமுதாயத்தார்களுடைய நடைமுறைகளை முஸ்லிம் சமுதாயம் பின்பற்றினால் உலக அழிவு நாள் நெருங்கிவிட்டது என்பதற்கான அடையாளம். உடனே சஹாபாக்கள் அந்த காலத்துல கேட்டாங்க, ஃபகீல யா ரசூலல்லாஹ் கல் ஃபாரிஸ் வர்ரூம், பாரசீக நாட்டவர்களும் ரோமானிய நாட்டவர்களையுமா நீங்கள் சொல்லுகிறீர்கள்? இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வ மனின்னாசு இல்லா உலைக், இந்த காலத்துல அவங்கள தவிர இப்ப வேற யார் இருக்கிறா? அப்ப அவரவர்களுடைய காலத்தில் யாரெல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்திற்கு அப்பாற்பட்ட நடைமுறைகளை பின்பற்றுகிறார்களோ அந்த பின்பற்றுதலே உலக அழிவு நாளை கியாமத்துடைய நாளில் கொண்டு வந்து சேர்த்துவிடும். அதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேறொரு ஹதீஸிலே சொன்னார்கள், ல தத்பஉன்ன சுனன மன் கான கப்லகும் ஷிபரன் ஷிபரன் ஷிபரா வ ذிராஅம் பிذிரா ஹத்தா லவ் தഖலு ஹுஜர தப்பின் தபிஅதுமுஹும். எச்சரிக்கையாகவே சொன்னார்கள், இந்த உம்மத்து, இந்த சமுதாயம் இதற்கு முன்னால் இருக்கக்கூடியவர்களுடைய நடைமுறைகளை எவ்வளவு ஜானாக முலமாக சொல்லுவாங்களே அணுவா பின்பற்றாருங்க. அவர் போற ஒவ்வொரு எட்டுக்கு பின்னாடியே போறாரு, கரெக்டா போறாரு. அவங்க செஞ்ச தப்பு அதே தப்புகளை செய்வார். இப்படி எந்த அளவிற்கு செய்வார்கள் என்றால் ஹத்தா லவ் தഖலு ஹுஜர தப், ஒரு சாதாரண ஒரு உடும்பு இருக்கிறதா இல்லையா, அந்த உடும்பு தன்னுடைய பொந்துக்குள் யாராவது அவர்கள் நுழைந்தாலும் கூட இவர்களும் அவர்களை பின்பற்றி உள்ளே போய் விடுவார்கள். அதாவது உதாரணம் புரியறதுக்காக சொன்னாங்க, உள்ள போக முடியாத இடத்திற்கு அதுக்குள்ள ஒரு சாதாரண பிராணி போகக்கூடிய அந்த பொந்துல எப்படி மனுஷன் போக முடியும்? ஆனாலும் வேறு சமுதாயத்தினர்கள் இந்த தவறை செய்தாலும் கூடவே நம்ம இஸ்லாமிய சமுதாயமும் பின்னாடியே அந்த தப்பையும் செஞ்சுக்கிட்டே போவாங்க. இப்படியும் ஒரு காலம் வரும். அந்த காலத்திற்கு முன்னால், அந்த காலத்திற்கு நெருக்கத்தில் தான் இந்த உலகத்தினுடைய அழிவு நாள் வரும் என்பதாக சொன்னார்கள். இதை கண் முன்னால் நாம் பார்த்து கொண்டே வருகிறோம். ஆகவேதான் எச்சரிக்கையாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும், யார் எந்த சமுதாயத்தை பின்பற்றி செயல்படுகிறார்களோ அவர்கள் அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். ஒரு முஸ்லிமாக இருக்கக்கூடியவன், ஒரு முக்மினாக இருக்கக்கூடியவன் வேறொரு கலாச்சாரத்தை, வேறொரு பண்பாடுகளை, இது இஸ்லாம் என்பதாக கூத்தையும் கொண்டாட்டத்தையும் வெளிப்படுத்தினால் அவர்கள் அந்த சமுதாயமாகவே கருதப்படுவான், முஸ்லிமாக என்றைக்குமே கருதப்பட மாட்டான். வெறுமனைய பெயரை முஸ்லிமாக வைத்துக் கொண்டு அல்லது பள்ளியிலே 5 நேரம் தொழுகை வந்து விட்டால், தொப்பி அணிந்து விட்டால், ஏதேனும் முஸ்லிம்களுடைய தொடர்புகள் இருந்து விட்டால், முஸ்லிம்களுடைய குடும்பத்தில் திருமணம் முடித்து விட்டால், இதை வைத்து நாமெல்லாம் முஸ்லிம் என்று நாம் சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் அல்லாஹ்வுடைய பார்வையிலும் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பார்வையிலும் என்றைக்குமே அவன் முஸ்லிமாக ஆகிவிட முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதஸ்தஅமலத் உம்மதி ஹம்ஸன் ஃபஅலைஹிம் தமார், என்னுடைய உம்மத்து 5 விஷயத்தை செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா
அவர்களுடைய அழிவு நிச்சயமாக ஆரம்பிச்சிடும். இந்த 5 விஷயம் என்னுடைய உம்மத்து செஞ்சிட்டாங்கன்னா அவர்களுடைய அழிவு கண்டிப்பாக நிகழ ஆரம்பித்துவிடும். முதலாவதாக சொன்னார்கள், இதா லஹர ஃபீஹிம் தலாஉன், ஒருவருக்கொருவர் சாபமிட்டுக் கொள்வது. இன்னைக்கு கண் முன்னாடி பார்க்கிறோமா இல்லையா? இவன் அவனை காஃபிருங்கிறான், அவன் இவனை காஃபிருங்கிறான், அந்த ஜமாத்து சொர்க்கத்துக்கு போகாது, இந்த ஜமாத்து பார்த்தா இவன் சொர்க்கத்துக்கு போகாது, மாத்தி மாத்தி என்னமோ சொர்க்கத்துக்கு அவன் குத்தகைக்கு எடுத்துக்கிட்ட மாதிரி இவன் சொர்க்கத்துக்கு போக மாட்டான், அவன் சொர்க்கத்துக்கு போக மாட்டான், அவன் காஃபிரு இவன் காஃபிரு. யாரு தான் இப்ப முஸ்லீம் மாத்தி மாத்தி காஃபிர்னு சொல்லிக்கிட்டான்? எந்த ஜமாத்து தான் சரியான ஜமாத்து? கண்ணியத்திற்குரிய மாற்றி மாற்றி ஒருவருக்கொருவர் சாபமிட்டுக் கொள்வது, இது கொள்கை அடிப்படையில் ஒரு பக்கம் என்று சொன்னால், பழக்க வழக்க அடிப்படையிலே நமக்குள், வீடுகளுக்குள், குழந்தைகளுக்குள், குடும்பங்களுக்குள் மாறி மாறி சாபமிடக்கூடிய பழக்கம் இன்று நாம் பார்த்து கொண்டிருக்கலாம். இது முஸ்லிம்களுடைய அழிவுக்கான முதல் படி. இரண்டாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லுபுசுல் ஹரீர், அவர்கள் பட்டாடைகளை அணியக்கூடியவர்களாக மாறுவார்கள். பட்டாடை ஆண்களுக்கு ஹராமானது, ஆனால் ஹராமையும் அணிய ஆரம்பிப்பார்கள். சமீப காலங்களாக பட்டாடை மட்டுமல்ல, தங்கத்தையும் கூட திருமண காலத்திலே, திருமண சமயத்திலே அந்த புது மாப்பிள்ளைகளுக்கு தங்கத்துல மோதிரம், செயின் எல்லாம் போடக்கூடிய பழக்கம் இப்பயும் சர்வசாதாரணமாக எந்தவித பயமும் கூச்சமும் இல்லாமல் செய்யறாங்க. மாப்பிள்ளையும் கொஞ்சம் கூட சொரணை இல்லாம, மானம் இல்லாமல் அந்த தங்க மோதிரத்தையும் செயினையும் போட்டு சபையில வந்து உட்கார்ந்து இருக்கிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, எவ்வளவு அவமானத்திற்கான ஒரு விஷயம். அறிவியல் ரீதியான எவ்வளவு விஷயங்கள் ஒரு பக்கம் இருக்குது. தங்கத்தை அணியக்கூடிய ஆண்களுக்கு ஆண்மை குறைபாடுங்கிறது நிரந்தரமா உருவாகிக்கிட்டே இருக்கும். அவனுக்கு ஆண்மை குறைபாடு, மனைவியோடு திருப்தியாக வாழவே முடியாது. ஆண்கள் அதனாலதான் தங்கத்தை அணியக்கூடாதுன்னு அறிவியல் சொல்லுது. ஆனால் அறிவியலுக்காக அல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை பயன்படுத்த கூடாது என்று சொல்லிவிட்டால் அதை பயன்படுத்தாமல் விடுவதில் தான் உலகத்தில் நிம்மதியும் அமைதியும் இருக்கிறது. மூன்றாவதாக சொன்னார்கள், இந்த சமுதாயத்தினுடைய அழிவுக்கு அடிப்படை வத்தஹுதுல் கைனாத், அவர்கள் பாடகி ஆடகிகளை, அவர்கள் ஆடல் பாடல் செய்யக்கூடிய பெண்களை அவர்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்வார்கள். இன்னைக்கு கண்கூடாக பார்க்கிறோம். இன்னைக்கு மொபைல் போன் எடுத்துட்டாலும், டிவி எடுத்துக்கிட்டாலும், இன்னைக்கு சினிமா படங்கள்ல, போஸ்டர்கள்ல பார்க்கிற இடங்கள்லாம் ஒரு அசிங்கமான ஆடைகளோடு ஆடக்கூடிய பெண்களை பார்த்து பூரிப்பாகிறதும் மகிழ்ச்சி அடைவதும், பார்த்து பார்த்து ரசிப்பதும் நம்முடைய சமுதாயத்தில் இன்றைக்கு மிகைத்து விட்டது. ஒரு அந்நிய பெண்ணை எப்படி அசிங்கமான ஆடைகளோடு பார்க்கக்கூடிய இந்த கண்களால் எப்படி நாளை சொர்க்கம் சென்ற பிறகு படைத்த ரப்புல் ஆலமீனை இந்த கண்கள் பார்க்கும் என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நாளை கபரில் ஒரு மனிதர் வைக்கப்பட்டதற்கு பிறகு அனைத்து திரைகளும் விலக்கப்பட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டப்படுவார்கள். யார் என்று கேட்கப்படுவார்கள். எந்த கண்களை வைத்து இப்படி குறையுள்ள, இப்படி அரைகுறை ஆடைகளை திரிந்த பெண்களை பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தார்களோ, இந்த கண்ணால் பெருமானாரை பார்த்து நபி என்று அவரால் சொல்ல முடியுமா? இந்த கண்ணை வைத்து நாளைக்கு அல்லாஹ்வை சந்திக்க முடியுமா? அல்லாஹ்வையும் ரசூலையும் பார்க்க முடியாத கண்கள் எப்படி சொர்க்கத்திற்குள் போகும்? கண்கள் சொர்க்கத்திற்கு போகவில்லை, ஆனால் இவர் எப்படி சொர்க்கத்திற்குள் போவார்? ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படியான ஒரு நிலை உலகத்தில் உருவாவது முஸ்லிம்களுடைய இந்த உம்மத்தினுடைய அழிவிற்கான அடிப்படைகளில் ஒன்று. நான்காவதாக சொன்னார்கள், வஷரிபுல் ஹுமூர், மது அருந்துவது பரவலாக ஆகிவிடும். நம்முடைய சமுதாயத்தில் பார்த்து கொண்டே வருகிறோம். இந்த புத்தாண்டுன்னு சொல்லி வந்துட்டா பாகுபாடு இல்லாம, வேற சமுதாயம் மட்டுமல்ல, நம்முடைய முஸ்லிம் சமுதாயமும் கூட 12 மணி நைட்டை எதிர்பார்த்து கேக்குகளை அறுத்து மது குடிக்கக்கூடிய நம்முடைய இளைஞர்களை பார்த்தால், இந்த இளைஞர்கள் தான், நம்முடைய சமுதாயத்துடைய இளைஞர்கள் தான் உலக அழிவை மிக விரைவில் கொண்டு வருகிறார்கள். இதை நம்ம பெரியவங்க கண்டும் காணாம, இன்னைக்கு நிறைய பிரச்சனைகள் வரும்போது கூட கணவன் மாதிரி மது குடிக்கிறாருங்க, ரொம்ப அடிக்கிறாரு, சிரமப்படுத்துறாருன்னு சொன்னா என்ன சொல்லு? இதெல்லாம் இன்னைக்கு யாரு செய்யாம இருக்கிற? இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? சொல்ற வார்த்தை என்ன? இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? கண்ணியமிக்கிறவர்களே, நீங்கள் உலகத்தில் உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம். இந்த உலகத்தினுடைய உம்மத்தையும் இந்த உலக அழிவு நாளுக்கும் அடிப்படையே இந்த மது பரவலாகுவதுதான். இந்த மது பரவலாகுவது மட்டுமல்ல, மது குடிக்கக்கூடியவர்களை அல்லாஹ் தன்னுடைய ரஹ்மத்தான பார்வையில் பார்க்க மாட்டான். அந்த ஷபே பராத்து, இந்த லைலத்துல் கத்ர் இரவுகள்லாம் வருதா இல்லையா? அந்த இரவுகளில் சில நேரங்கள் அடியார்கள் அழுது மன்னிப்பு கேட்கும் பொழுது அல்லாஹ் மன்னிச்சிடறானவா.
ஆனா இந்த மது குடிக்கக்கூடியவனை அல்லாஹ் தன்னுடைய ரஹ்மத்தான பார்வையில் பார்ப்பதும் இல்லை, அவரை மன்னிப்பதும் இல்லை என்பதாக வந்திருக்கு. இப்ப எவ்வளவு பெரிய விஷயம் இது. கடைசியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஐந்தாவது இந்த உலகம் அழியக்கூடிய காரணம், இந்த உம்மத்து அழியக்கூடிய காரணத்தை சொன்னார்கள். இதுதான் அதிர்ச்சியானது, நாம் கண் முன்னால் இதை பார்த்து வருகிறோம். சொன்னார்கள், இக்தஃபர் ரிஜாலு பிர் ரிஜால் வன் நிசாஇ வின் நிசா. ஆண்கள் ஆண்களையே போதுமாக்கிக் கொள்வார்கள், பெண்கள் பெண்களையே போதுமாக்கிக் கொள்வார்கள். இனி ஆண்களுக்கு பெண்களுடைய தேவை இருக்காது. ஆண்கள் ஆண்களுடைய உடலை ரசித்து அவர்களோடு உடலுறவை வைத்துக் கொண்டு அவர்களோடு குடும்பம் நடத்த தயாராகி விடுவார்கள். பெண்கள் பெண்களுடைய உடலை ரசித்து அவர்களோடு உடலுறவையும் வைத்து அவர்களோடு வாழ்க்கை நடத்த ஆரம்பித்து விடுவார்கள். இதுதான் இந்த உம்மத்தினுடைய அழிவிற்கான மிகப்பெரிய காரணங்கள் என்பதாக சொன்னார்கள். கண்முன்னால் இன்று உலகத்திலே பார்க்கிறோம், நீதிமன்றங்கள் கூட தீர்ப்பை நியாயம் சொல்லுகிறது என்று பார்த்தால் அவனுக்கு அவன் உரிமை, யார் கூட எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கலாம், எந்த தண்டனையும் கிடையாது. இப்ப புது சட்டங்கள் வந்துடுச்சு. எந்த ஆணும் ஆணோடு வாழலாம், எந்த பெண்ணும் பெண்ணோடு வாழலாம். இப்படி வாழக்கூடிய வாழ்க்கை இருக்கிறதே, இது சுகம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள், இதை மகிழ்ச்சி என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அல்ல, அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் அல்லாஹ்வுடைய தண்டனை உலகத்திலே பார்ப்பார்கள். அது மட்டுமல்ல, உலகத்தினுடைய அழிவினால் நெருக்கமாக வருவதற்கும் இந்த சமுதாயம் அழிந்து போவதற்கும் இந்த செயல் அடிப்படை காரணங்களாக அமைந்து விடுகிறது. ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, நாளுக்கு நாள் இப்படி நிறைய விஷயங்களை சொல்லிக்கொண்டே போகலாம், நேரம் பத்தாது. ஒரே ஒரு அடிப்படை காரணம், நாம் மார்க்கத்தை தெரிந்து கொள்ள விரும்புவதில்லை, நாம் மார்க்கத்தை படித்து தெரிந்து கொள்ள ஆசைப்படுவதில்லை, நம்முடைய குழந்தைகளுக்கு மார்க்கத்தினுடைய அறிவை கொடுப்பதற்கு தயாராவதில்லை. ஆகவேதான் கியாமத்துடைய நாளினுடைய உலக அழிவு நாளுடைய அடையாளங்களில் ஒன்றை கடைசியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்ன மின் அஷ்ராத்தி ஸாஅ, உலக அழிவு நாளுடைய அந்த அடையாளங்களில் ஒன்று யுர்ஃபால் இல்ம் உயர்த்தப்பட்டுவிடும். மார்க்க அறிவு, மார்க்க ஞானங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போய்கொண்டே இருக்கும். கண்களால் பார்க்க எத்தனை உலமாக்கள், பெரும் பெரும் ஆலிம்கள் எல்லாம் உலகத்தை விட்டு போய்கொண்டே இருக்கிறார்கள். ஒரு கட்டம் வரும், நல்லதை சொல்வதற்கு இந்த சமுதாயத்திற்கு இனி ஆள் இல்லாமல் போகும் ஒரு நாள் வரும். நல்லதை சொல்வதற்கும் ஆள் இருக்காது. காரணம், இல்ம் உயர்த்தப்படும், மார்க்க கல்வி உயர்த்தப்படும் என்றால் மார்க்க கல்வியாளர்கள் உயர்த்தப்பட்டு விடுவார்கள், உலகத்தில் இறந்து போய்கொண்டே இருப்பார்கள். நல்லது எது கெட்டது என்று சொல்வதற்கும் ஆள் இல்லாமல் போகக்கூடிய ஒரு நாள் வருவதற்கு முன்னால் நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு மார்க்க கல்வியை கற்றுக் கொடுத்து விட வேண்டும். வயஸ்புத்துல் ஜஹல் யுஷ்ரபுல் ஹம்ர் வயத்ஹரு ஸினா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது நான்கு விஷயத்தையும் சேர்த்து சொன்னார்கள். ஒன்று, இந்த மார்க்க ஞானம் உயர்த்தப்பட்டுவிடும், அறியாமை உலகத்தில் படர்ந்து விடும். இந்த அறியாமை இருக்கிறதுனால தான் எது மார்க்கம் எது மார்க்கம் இல்லை, எது சரி எது தப்புன்னு தெரியாமலேயே வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம். மது பரவலாகிவிடும், விபச்சாரம் பகிரங்கமாக செய்யப்படும். இன்னைக்கு கண் முன்னால் பார்க்கிறோம் விபச்சாரங்கள் எவ்வளவு பகிரங்கமாக. ஒரு செய்தித்தாளை எடுத்து பார்த்தா அந்த செய்தித்தாளில் பக்கத்துக்கு பக்கம் ஏதாவது ஒரு பாலியல் வன்கொடுமை, வன்புணர்வு, அது இதுன்னு சொல்லி சிறுமிகளையும் வயோதிகர்கள் யாரையும் விட்டு வைக்கிற மாதிரி இல்லை. இன்னைக்கு வைக்கிற புத்திகள் உலகத்திலே வளர்ந்து விட்டதை காரணம் இந்த மது. தாய் யார், மனைவி யார், மகள் யார் என்ற வித்தியாசத்தை எல்லாம் இந்த போதையில் மறக்கடிக்கப்பட்டு விடுகிறார்கள். கண்ணியத்திற்கு உலகத்தில் விபச்சாரம் வளர்ந்து கொண்டே போகிறது. இது உலகத்தினுடைய அழிவு நாளுக்கான அடையாளங்கள். இந்த புத்தாண்டு நிகழ்வு, இந்த நிகழ்ச்சி கொண்டாட்டத்திற்கும் உலக அழிவு நாளுக்கும் எவ்வளவு தொடர்பு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொண்டோம். இந்த உலகத்தினுடைய அழிவுடைய நாள் எப்பொழுது வரும், இது அல்லாஹ் மட்டுமே முழுமையாக அறிந்திருக்கிறான். ஆனால் வரக்கூடிய நேரத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அது வெள்ளிக்கிழமை வரும். உலகம் திடீரென்று உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தும் பறக்கும். சூரியன் உதிக்கக்கூடிய இடத்திலே உதிக்காது, திசை மாறும். பூமியில் இருக்கக்கூடிய மலைகள் எல்லாம் பஞ்சு பஞ்சங்களாக பறக்கும். பூமியில் இருக்கக்கூடிய கடல்கள் எல்லாம் வற்றி போக ஆரம்பிக்கும். உலகத்தில் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு வரக்கூடிய அந்த நேரத்திலே, அந்த நேரம் எந்த நேரமாக இருக்கும்? வெள்ளிக்கிழமை காலை ஃபஜ்ருடைய நேரமாக இருக்கும். உலகத்தில் எப்பெல்லாம் அழிவுகள் முந்தைய சமுதாயத்தினருக்கு வந்திருக்கோ அது காலை நேரத்தில் தான் வந்திருக்குது. அப்போ உலகத்தினுடைய அழிவு நேரம் எப்பொழுது வரும்? வெள்ளிக்கிழமை காலை ஃபஜ்ருடைய நேரத்தில்
அந்த இஷ்ராக்குக்கும் சுபு சாதிக்குக்கும் உள்ள நேரத்தில் தான் இந்த கியாமத்து நாள் நிகழும். ஆகவேதான் வெள்ளிக்கிழமையுடைய நாள் காலை நேரத்தில் மிக முக்கியமான நேரம். அந்த நேரத்தில் தான் நாம நிம்மதியாக படுத்து தூங்கிட்டு இருப்போம், ஃபஜ்ர் தொழுகை கூட வராமல். இப்போ யோசிச்சு பாருங்க, திடீர்னு கியாமத்து அடுத்த இந்த வெள்ளிக்கிழமை ஃபஜ்ர் போயிருச்சு, அடுத்த வெள்ளிக்கிழமை காலையில ஃபஜ்ர் நாம தூங்கிட்டு இருப்போம், கியாமத்து நாள் வந்துருச்சுன்னா எந்திரிச்சு பார்த்தா மஹ்ஷர் மைதானத்தில் நிற்போம். எந்த நிலை கூட ஏற்படலாம். நாம் செய்யக்கூடிய இந்த பாவங்களினால், தவறான நடைமுறைகளினால் 2024 கூட உலக அழிவு வரலாம் என்பதுதான் இன்றைக்கு நாம் கண் முன்னால் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வு. உலக அழிவிற்கும் முஸ்லிம் சமுதாயத்தினுடைய பாவங்களுக்கும் தான் சம்பந்தம் இருக்கிறது. எவ்வளவு பாவத்தை அதிகரித்து கொண்டே செல்வீர்களோ அவ்வளவு கியாமத்து நாள் நெருக்கமாக வந்து கொண்டே இருக்கும். எவ்வளவு நல்ல அமல்களில், நல்ல செயல்களில் இந்த சமுதாயம் இறங்கி வேலை செய்யும் அந்த அளவிற்கு கியாமத்து நாள் தூரமாகி கொண்டே செல்லும். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, இதை புரிந்து கொண்டு மாற்று சமுதாயத்தினுடைய அந்த கலாச்சாரம், பண்டிகைகள், கொண்டாட்டங்கள், இந்த பாவமான காரியங்களிலிருந்து நம்முடைய சமுதாயத்துடைய வாலிபர்களையும் பெண்களையும் நாம் நிச்சயமாக பாதுகாக்க வேண்டும். இது உண்மையிலும் சொல்ல போனா இந்த புத்தாண்டு நிகழ்வு, இந்த ஆங்கில புத்தாண்டுக்குன்னு சொல்லி எந்த ஒரு வரலாறும் கிடையாது. இது ஏதோ மதம் ரீதியாகவும் உருவாக்கப்படலை, இப்ப மத ரீதியாக கடைசியில் உருவாக்கிக்கிட்டாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னா, ஒரு 4000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இந்த பாபிலோன்கிற இடத்துல ஒரு புத்தாண்டு நிகழ்வு அப்படின்னு சொல்லி நடந்துகிட்டு இருந்துச்சு. கிமு 2000 அந்த சமயத்தில், அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி அந்த கிமு 2000 தொடக்கத்தில் பார்த்தோம் சொன்னா இலையுதிர் காலம் அப்படின்னு ஒன்று வரும். அந்த இலையுதிர் காலம் முடிஞ்சு புது வசந்த காலம் ஏற்படக்கூடிய நேரத்தில் ஒரு 11 நாள் புத்தாண்டுன்னு கொண்டாடுவாங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ரோமானியர்கள் ஒரு திசையில இந்த சூரியனுடைய நகர்வை வைத்து ரோமானியர்களுக்கு 10 மாசங்கள் தான், 12 மாசம் கிடையாது அவங்கள்ட்ட, ரோமானியர்கள்ட்ட. அந்த 10 மாசங்கள்ல மார்ச் 1 புத்தாண்டுன்னு சொல்லி கொண்டாடக்கூடிய பழக்கம் இருந்தது. கிறிஸ்தவர்களுடைய ஒரு பிரிவினர்கள்ட்ட இந்த புத்தாண்டு கொண்டாட்டம் டிசம்பர் 25 தான் புத்தாண்டையும் வச்சிருந்தாங்க. டிசம்பர் 25 இயேசுடைய பிறந்த நாள் அப்படின்னு சொல்லி ரெண்டையும் சேர்த்து கொண்டு போயிட்டு இருந்தாங்க ஒரு காலத்துல. பிறகு பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் ஏப்ரல் 1 தான் எங்களுக்கு புத்தாண்டுன்னு சொல்லி மாறி மாறி ஒவ்வொரு இடத்துல ஒரு குழப்பத்தோடவே புத்தாண்டு கொண்டாடிட்டு இருந்தாங்க. எந்த சமுதாயம் கொண்டாடிட்டு இருந்துச்சு? முஸ்லிம் சமுதாயம் கொண்டாடிட்டு இருக்கல, யூத சமுதாயம் இல்லை, கிறிஸ்தவ சமுதாயம் மாறி மாறி அங்கங்க கொண்டாடிட்டு இருந்துச்சு. கடைசியில பிரான்ஸ்ல தான் இந்த ரோசோலியன் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் 1564 ஆகஸ்ட் 9 ஒரு முடிவு செஞ்சு உலகத்துக்கெல்லாம் அறிவிப்பு செஞ்சான். இனிமேல் ஜனவரி 1 தான் எல்லாருக்கும் புத்தாண்டு அப்படின்ட்டு அறிவிச்ச பிறகு எல்லா கிறிஸ்துவ மக்களும், இப்ப அடுத்த கட்ட எல்லா உலக மக்களும் ஆங்கிலத்தினுடைய ஜனவரி 1 தான் புத்தாண்டு உடைய முதல் தினம் அப்படின்னு சொல்லி உலகத்தில் கொண்டாடுகிறார்கள். இது அர்த்தமே இல்லாத நாள், எந்த பயனும் இல்லாத நாள், யாருக்கும் பிரயோஜனம் கொடுக்காத நாள். இதை ஒரு பண்டிகையாக, இது ஒரு கொண்டாட்டமாக, இது புது வருடத்தில் நடக்கிற, சில பேர் முதல் நாள் என்ன நடக்குதோ வருஷம் பூரா அப்படி நடக்குமாமா. புது வருஷம் பிறந்த உடனே இது நடந்துருச்சா, இனி வருஷம் பூரா நடக்கும். இது நல்ல வருஷமா கெட்ட வருஷமா? கண்ணியத்திற்கு இது ஈமானே இல்லாம வெளியே போயிடுவாங்க. சில பேர் லா இலாஹ இல்லல்லாஹ்வை ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு, அல்லாஹ்வை ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லி பகிரங்கமா காஃபிர் ஆகிறது ஒன்று இருக்குது. இன்னொன்னு, இஸ்லாமிய அடிப்படை, இஸ்லாமிய அகீதா கொள்கைகளுக்கு மாற்றமாக செயல்படும் பொழுது சிந்தனை ரீதியாக காஃபிர்கள் ஆயிடுவாங்க. இப்ப இந்த புத்தாண்டு கொண்டாட்டம் நம்மை தெரியாமல் நம்மை காஃபிர்கள் ஆக்கக்கூடிய இந்த செயல் தான் இந்த புத்தாண்டு கொண்டாட்டங்கள். இதை 12 மணிக்கு நம்மவர்களும் நம்ம குடும்பத்தில் இருக்க பெண்கள், வாலிபர்கள் நைட்ல உட்கார்ந்துட்டு கேக்க அறுத்து அந்த இடத்துல மது குடிக்க சொல்லி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டங்களோடு நிகழ்வுகள் நடக்கக்கூடிய பழக்கங்கள். இது ஒரு பக்கம் பாவமா நடக்கும். இன்னொரு பக்கம் இருக்கும், நியூ இயர் அன்னைக்கு இவங்களுக்கு இதுதான் நியூ இயர். ஜனவரி 1 அன்னைக்கு வீட்டில் விருந்துகள், வீட்டில் நிறைய இனிப்பு வகை. ஏன்னா முதல் நாள் எப்படி மகிழ்ச்சிகரமாக இனிப்பு சாப்பிட்டா வருஷம் பூரா அப்படி இருக்குமாம். அல்லாஹ் பாதுகாக்கணும். இது ஈமானுக்கு மாற்றமான கொள்கை. இதில் ஈமான் வெளியேறிவிடும். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். நமக்கு இஸ்லாமிய ஆண்டு என்பது ஹிஜ்ரியுடைய ஆண்டு. முஹர்ரம் 1 தான் நமக்கு இஸ்லாமிய மாதத்தின் அடிப்படையில் நமக்கு முதல் மாதம். அந்த புத்தாண்டையும் நமக்கு கொண்டாட சொல்லி யாரும் சொல்லவில்லை. நமக்கு பண்டிகை என்று சொன்னாலே 2 தான், ஒன்று ரமதான்,
இன்னொன்று பக்ரீத்துடைய இந்த 2 நாள் தான் ஈதுடைய நாள். இதுதான் பண்டிகை. இதிலும் கொண்டாட்டங்கள் கிடையாது. இதிலும் அமல்கள், நல்ல செயல்கள், தான தர்மங்கள், வணக்கங்கள், மற்றவர்களுக்கு உதவி புரிவது, ஏழைகளுக்கு கருணை காட்டுவது, மனிதாபிமான குணங்கள், உறவினர்களோடு மகிழ்ச்சியோடு உறவாடுதல், நம்ம அண்டை வீட்டுக்காரர்களோடு அன்பையும் பகிர்ந்து கொள்ளுதல், எல்லா சமுதாய மக்களோடும் நம்முடைய அன்பையும் பிணைப்பையும் வெளிப்படுத்துதல், இதுதான் நம்முடைய பண்டிகைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. தவிர எங்கேயுமே பணத்தை வீண்வரையம் செய்து பணத்தை கரியாக்க ஆக்கி அந்த பணத்தை மதுவுக்கும் மாதவுக்கும் மோசமான செயல்களிலும் பயன்படுத்தி கொண்டாட சொல்லி இஸ்லாமிய மார்க்கம் என்றைக்குமே சொன்னதல்ல. அப்படி கொண்டாடுபவர்கள் முஸ்லிம்களும் கிடையாது. பெயரில் முஸ்லீமாக இருக்கலாம், பார்த்தால் பாய் என்று கூப்பிடலாம். அல்லாஹுடைய ரசூலுடைய பார்வையில் முஸ்லீம் இல்லாமல் ஆகிவிடுவீர்கள். நாளை கபரில் நீங்கள் வைக்கப்பட்டதற்கு பிறகு அங்கேயும் முஸ்லீம் இல்லை என்ற வார்த்தை வந்துவிட்டால் மஹ்ஷருடைய மைதானத்திலும் ஒரு காஃபிராக எழுப்பப்பட்டு நாளை நரகத்திற்கு போய் சேரக்கூடிய அவல நிலை ஏற்பட்டுவிடும். வல்ல ரஹ்மான் இது போன்ற மோசமான செயல்களில் இருந்து நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. வாஹிர் தாவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.